Hi and welcome to Easy Spoken English Kanji. இன்னைக்கு லெசன்ல நம்ம இன்ட்ரெஸ்டிங் சென்டென்ஸ் ஸ்ட்ரக்சர்ல இருக்கிற சில லாங் சென்டென்சஸை தமிழ்ல இருந்து இங்கிலீஷ்க்கு டிரான்ஸ்லேட் பண்ண போறோம். ஸோ எப்பவும் போல இந்த லெசனும் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். வித்வுட் எனி ஃபர்தர் டிலே லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்னைக்கான ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த கேள்வியை நான் உங்ககிட்ட கேட்டப்போ உங்க மனசுல தோணுன முதல் விஷயம் என்ன? ஸோ இதுல என்னென்ன கிளாஸஸ்லாம் இருக்குன்னு பாருங்க. இந்த கேள்வியை நான் உங்களிடம் கேட்ட போது அப்படின்னு இருக்கு. ஒரு ஆக்ஷன் நடந்த போது, நடக்கும் போது அப்படின்னா என்ன கிளாஸ் அது? என்ன கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுவோம்? இட் இஸ் அன் adverb clause. when என்ற கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணுவோம். அண்ட் அதுக்கப்புறம் உங்க மனசுல தோன்றிய முதல் விஷயம் என்ன? மெயின் கிளாஸ் கொஸ்டினா இருக்கு. முதல் விஷயம் என்ன அப்படின்றது மெயின் கிளாஸ். அண்ட் முதல் விஷயத்தை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு கிளாஸ் சொல்லியிருக்கோம். உங்கள் மனதில் தோன்றிய முதல் விஷயம். ஸோ மெயின் கிளாஸ்லயே ஒரு adjective கிளாஸும் சேர்ந்து வந்திருக்கு. இப்போ ஃப்ரேம் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ இதில் adverb clause இருக்கிறதுனால அதையே பிகினிங்ல சொல்லி ஸ்டார்ட் பண்ணலாம். தட் இஸ் when clause சொல்லிட்டு அதுக்கப்புறம் மெயின் கிளாஸ் கொஸ்டினை சொல்லுவோம். ஸோ when I asked you this question, நான் இந்த கேள்வியை உங்ககிட்ட கேட்டப்போ, when I asked you this question, முதல் விஷயம் என்ன அப்படின்றத மெயின் கிளாஸ்ன்னு சொன்னோம் இல்லையா? what was the first thing? what was the first thing? முதல் விஷயத்தை டிஸ்கிரைப் பண்ணி என்ன சென்டென்ஸ் சொல்லியிருக்கோம்? உங்கள் மனதில் தோன்றிய முதல் விஷயம். was the first thing that occurred in your mind அப்படின்னு சொல்லலாம். உங்கள் மனதில் தோன்றிய அப்படின்னு சொல்றதுக்கு the first thing that occurred in your mind. when I asked you this question, what was the first thing that occurred in your mind? okay, so adverb clause எழுதியிருக்கோம், followed by the main clause. மெயின் கிளாஸ்ல இருக்கிற நவுன் ஃபர்ஸ்ட் திங் அப்படின்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணி ஒரு adjective clause வந்திருக்கு. ஓகே, ஸோ மெயின் கிளாஸ் என்ன ஃபார்மேட்ல இருக்கோ அதுதான் அந்த சென்டென்ஸ் உடைய ஃபார்மேட். இங்க கொஸ்டின் ஃபார்மேட்ல இருக்கு. adjective clause கடைசியா வந்தாலும் மெயின் கிளாஸ் கொஸ்டின் ஃபார்மேட்ல இருக்கிறதுனால நம்ம கொஸ்டின் மார்க் போட்டு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். ஓகே, இதே பேட்டர்ல தான் எல்லா எக்ஸாம்பிள்ஸ் இருக்க போது. செகண்ட் எக்ஸாம்பிள் போகலாம். நேத்து நீ அவரை பார்த்தப்போ அவர் உன்கிட்ட சொன்ன முதல் விஷயம் என்ன? இதுவும் அதே பேட்டர்ன்ல தான் இருக்கு. கரெக்டா? ஸோ இங்கேயும் adverb clause வச்சு தான் ஸ்டார்ட் பண்ண போறோம். நேற்று நீ அவரை பார்த்த போது, when you saw him yesterday, அவர் உன்கிட்ட சொன்ன முதல் விஷயம் என்ன? முதல் விஷயம் என்னன்றதான் இங்கேயும் மெயின் கிளாஸா இருக்கு. what was the first thing? ஃபர்ஸ்ட் திங்கை டிஸ்கிரைப் பண்ணி அவர் உன்னிடம் சொன்ன முதல் விஷயம் அப்படின்னு வந்திருக்கு adjective clause. so what was the first thing that he said to you? when you saw him yesterday, what was the first thing that he said to you? அதே பேட்டர்ன்ல தாங்க இருக்கு. ஸோ இங்க மெயின் கிளாஸ் ஆக்சுவலி என்ன சென்டென்ஸ் பேட்டர்ன்ல இருக்குன்னு பார்த்தீங்கன்னா SVC. பட் அது கொஸ்டின் ஃபார்மேட்ல இருக்கிறதுனால வாட் வாஸ் த ஃபர்ஸ்ட் திங்? த ஃபர்ஸ்ட் திங்ன்றது காம்ப்ளிமெண்ட் ஆஃப் த மெயின் கிளாஸ். காம்ப்ளிமெண்ட்ல இருக்கிற நவுன், அதாவது த ஃபர்ஸ்ட் திங்ன்ற நவுனை டிஸ்கிரைப் பண்ணி தான் adjective clause வந்திருக்கு. ஓகே, ஆல்ரைட். தேர்ட் எக்ஸாம்பிள் போலாம். கட்டுரையை படித்த பிறகு உங்கள் மனதில் தங்கிய யோசனை என்ன அப்படின்னு கேட்டிருக்கோம். பாருங்க, கட்டுரையை படித்த பிறகுன்றது தான் adverb clause. after you read the article, after you read the article, உங்கள் மனதில் தங்கிய யோசனை என்ன? யோசனை என்னன்றதா மெயின் clause. what was the idea? what was the idea? உங்கள் மனதில் தங்கிய யோசனை, the idea that stayed in your mind. after you read the article, what was the idea that stayed in your mind? okay, so இங்கேயும் மெயின் கிளாஸ் what was the ideaன்றது SVCன்ற பேட்டர்ன்ல தான் இருக்கு. சப்ஜெக்ட் இஸ் what, verb வந்து was, the idea is the complement. காம்ப்ளிமெண்ட்ல இருக்கிற ஐடியாவை டிஸ்கிரைப் பண்ணி that stayed in your mind என்ற adjective clause வந்திருக்கு. அண்ட் adverb clause பிகினிங்ல சொல்லியிருக்கோம் after you read the article அப்படின்னு. ஓகே, ஆல்ரைட். ஃபோர்த் எக்ஸாம்பிள் பாருங்க. வின்னர்ஸை அனௌன்ஸ் பண்ணப்போ உன்னை ரொம்ப சர்ப்ரைஸ் பண்ண பேரு என்ன, இல்ல பேரு எது அப்படின்னு கேட்டிருக்கோம். வின்னர்ஸை அனௌன்ஸ் பண்ணப்போ, when they announced the winners, இல்லனா when the winners were announced, passive voiceலயும் எழுதலாம். when the winners were announced, what was the name? பேரு என்னன்னு கேட்டிருக்கோம். past tenseல இருக்கிறதுனால what was the name? உன்னை மிகவும் ஆச்சரியப்படுத்திய பெயர். what was the name that surprised you most? okay, when they announced the winners or when the winners were announced, what was the name that surprised you most? okay, same pattern. ஆல்ரைட், இன்னைக்கான ஃபிஃப்த் எக்ஸாம்பிள், லாஸ்ட் எக்ஸாம்பிள் பார்ப்போம். கிளாஸ் முடியும் போது நீங்க கேட்க விரும்பும் முதல் கேள்வி என்னவா இருக்கும்? ஸோ எல்லா எக்ஸாம்பிள்ஸுமே, இதுக்கு முன்னாடி பார்த்த எல்லா எக்ஸாம்பிள்ஸும் பாஸ்ட் டென்ஸ்ல இருந்தது. இந்த எக்ஸாம்பிள் மட்டும் ஃபியூச்சர் டென்ஸ்ல இருக்கு. கரெக்ட்? ஸோ கிளாஸ் முடியும் போது, when the class ends or when the class gets over. ஸோ இங்க when the class ஃபியூச்சர் டென்ஸ் தானே இது அப்படின்னு சொல்லி will endன்னு போட முடியாது.
ஓகேங்களா? ஸோ adverb clauseல டைம் கன்ஜங்ஷன்ஸ் when, before, after, until இதெல்லாம் யூஸ் பண்ணும்போது ஃபியூச்சர் டென்ஸ் யூஸ் பண்ணக்கூடாது. சிம்பிள் ப்ரெசென்ட்டை யூஸ் பண்ணி தான் நம்ம அந்த ஃபியூச்சரை கன்வே பண்ணுவோம். ஓகே, ஆல்ரைட். when the class ends, க்கு பதிலாக gets over கூட சொல்லலாம். ஓகே, when the class gets over, கேள்வி என்னவா இருக்கும்னு கேட்டிருக்கோம் ஃபியூச்சர் டென்ஸ்ல. வாட் வில் பி த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்? வாட் வில் பி த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்? நீங்க கேட்க விரும்பும் முதல் கேள்வி என்னவா இருக்கும்? that you want to ask. What will be the first question that you want to ask? Okay, when the class ends, what will be the first question that you want to ask? All right, so that's all to do with today's lesson. Thank you so much for watching this lesson till the very end. இந்த லெசன் உங்களுக்கு எந்த அளவுக்கு புரிஞ்சுது அண்ட் இதே பேட்டர்னில் உங்களால் எக்ஸாம்பிள்ஸ் ஃப்ரேம் பண்ண முடியுதா, இது எல்லாத்தையுமே ப்ளீஸ் let me know in the comments. I'll see you all in the next video. Till then, take care and bye.